हेलो स्टूडेंट्स, प्राथमिक स्टूडेंट्स के तीन तीन वाक्யம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து காந்திஜி லெசன் லாஸ்ட் லெசன் உங்களுக்கு. இதில் வந்து காந்திஜி கே மா பாப் और पुत्रों के नाम लिखिएன்னு கேட்குறாங்க. காந்திஜியோடைய மா அம்மா, பாப் அப்பா, और புத்திரோன்னா மகன்கள், அவங்களுடைய பேர் நாம் லிக்கியே, நாம்னா நேம், பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பார்க்குறோம் இப்போது. மோகன்தாஸ் காந்தி கே பிதா கா நாம் करमचंद गांधी. அப்போ நம்ம காந்திஜியோட அப்பா பேரு करमचंद गांधी और माता का नाम पुतलीबाई. और अम्मा பேர் வந்து पुतलीबाई है. मोहनदास गांधी के 4 पुत्र हैं. அவருக்கு எத்தனை குழந்தைங்க? 4 பிள்ளைங்க. 4னா 4, புத்திரன்னா மகன்கள். வே हरिलाल गांधी, मणिलाल गांधी, रामदास गांधी और देवदास गांधी. मणिलाल गांधी, रामदास गांधी, हरिलाल गांधी, रामदास गांधी और देवदास गांधी हैं. அவ்வளோதான். இதை நல்லா படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து அப்பா அம்மா பேர், அவருக்கு 4 பிள்ளைங்க, அந்த 4 பிள்ளைங்க பேர் மட்டும்தான் கேட்குறாங்க. இந்த நேம் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா எழுதி பாருங்க. செகண்ட் கொஸ்டின், காந்திஜி கோ தக்ஷின் ஆப்பிரிக்கா மே கியா அனுபவ் ஹுவா. தக்ஷின் ஆப்பிரிக்காவில் அவருக்கு என்ன அனுபவம் கிடைத்தது? அவருடைய தக்ஷிண ஆப்பிரிக்காவில் அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. காந்திஜி ஆப்பிரிக்கா மே வக்காலத் கர்னே கயே. அங்கே வழக்கு விஷயமா அவர் வந்து வழக்காடுறதுக்காக வந்து தக்ஷின் ஆப்பிரிக்கா போறாரு காந்திஜி. வகா உன்கோ பாரதியோं पर, அதாவது இந்தியர்கள், அந்த பாரத மக்கள், அந்த கிழக்கிந்தியர்களுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கொடுமை விளைவிப்பாங்க, அடிமையாக நடத்துவாங்க, அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குவாங்க. பாரதியோं पर हो गई பேத்பாவ். அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க. தாழ்த்தப்பட்டவங்க, தீண்டத்தகாதவங்க அப்படின்ற டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க. அதை வந்து சாம்னா கர்னா படா. அதை வந்து அவங்களுக்கு அந்த உரிமையை வாங்கி தரணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு காந்திஜி. வேற ஒன்றும் இல்லைங்கன்னா அவருக்கு அனுபவம் கிடைச்சதுன்னா அங்கே வந்து இவரையும் அதே மாதிரி ஒரு மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க, எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது. அதனால வந்து அவங்களுக்கு அந்த உரிமையை பெற்று தரணும் அப்படின்றது தான் காந்திஜியுடைய எண்ணமா இருந்தது. அங்கே அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் இப்படிதான் நடத்துறாங்கன்றதை புரிஞ்சுக்கின்னு மக்களுக்கு வந்து அங்கே அந்த கொடுமையிலிருந்து விடுதலை வாங்கி தரணும்னு காந்திஜி நினைச்சாரு. गांधीजी अफ्रीका में वकालत करने गए. वहां उनको भारतीयों पर हो रहे भेदभाव का सामना करना पड़ा. அந்த பேத்பாவ வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த கொடுமை இவருக்கும் நடந்தது. சாம்னா கர்னா அந்த பேத்பாவ வந்து அந்த அவங்க